அடுத்தவங்க எப்படி போனா எனக்கு என்ன? நான் ஆசைப்பட்டது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மோசமான ஆபத்தான மனநிலை சமீப காலமா நிறைய பேர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. ரோட்ல, டிராஃபிக்ல, ஆஃபீஸ்லன்னு எல்லா இடத்துலையும் இந்த விஷயங்கள் நடக்குது. ரோட்ல தப்பான டைரக்ஷன்ல போனாலும் அந்த வண்டியை முந்திடணும் அப்படிங்கிற வெறி, ஒருத்தரை பத்தி நாம தப்பா பேசும்போது உதிர்க்கிற வார்த்தைகள் ஆபத்தானது அப்படிங்கிறது உணர்றதே கிடையாது. நம்ம ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்க என்ன வேணா செய்யலாங்கிற எண்ணம், இது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தோட மனநிலை தானா? இந்த கேள்வியோட இந்த வார எபிசோட பார்க்கலாம். செக்ஷன் 302, a Tamil true crime podcast, case number 30, சிறுமி ஹாசினி கொலை வழக்கு, எபிசோட் 1. டிசம்பர் 2, 2017 சென்னை புறநகர் பகுதியான குன்றத்தூர் ஸ்ரீராம் நகர்ல இருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ரொம்ப பரபரப்பா இருந்தது. வழக்கமா அபார்ட்மெண்ட் லைஃப்னா பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாத வாழ்க்கையா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அபார்ட்மெண்ட்ல அன்னைக்கு சாயங்காலம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருவித பதற்றத்தோட வாசல்ல கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம், அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு வீட்டுல இருந்து வந்த ஒரு அம்மாவோட மரண ஓலம். ஐயோ அம்மா, வேணாம் வேணாம் அப்படின்னு அலர்ன அந்த குரல் உதவி கேட்டு கதறிச்சு. பதற்றத்தோட இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உள்பக்கம் தாழ்பால போட்டிருந்த அந்த வீட்டோட காலிங் பெல்ல விடாம அடிச்சாங்க. எந்த பதிலும் இல்ல. கதவை பலமா தட்டுனாங்க. உள்ள யார் இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு உதவுற எண்ணத்தோட கேட்டவங்களை பயந்து ஓட வச்சது உள்ள இருந்து வந்த அந்த பதில். ஒண்ணுமில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு. அந்த குரலுக்கு சொந்தக்காரனை நினைச்சு எல்லோரும் பயந்தாங்க. உதவி செய்யறதா இருந்தாலும் உதவுறவங்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுல்ல. நமக்கு எதுக்கு வம்புன்னு அவங்க மௌனமா கலைஞ்சு போனாங்க. உள்ள இருந்து வந்த முனகல் சத்தமும் அப்போ அடங்கி போயிருந்துச்சு. அந்த வீட்டுல இருந்த சரளாவுக்கு ஏதாவது ஆகி இருக்குமோன்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கவலைப்பட்டாங்க. அதனால உடனடியா சரளாவோட வீட்டுக்காரர் சேகருக்கு போன் பண்ணாங்க. சேகர் அந்த சமயம் வீட்டுல இல்ல. அசோக் லேன்லான்ல ஸ்கில்டு ஒர்க்கரா இருந்து ரிட்டையர் ஆகி இருந்தாலும் வேறொரு நிறுவனத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சேகர் சார், உங்க வீட்டுல இருந்து சரளாவோட சத்தம் கட்டுச்சு சார். நாங்க கதவை தட்டினோம், யாரும் திறக்கவே இல்லை சார். நீங்க வந்து கொஞ்சம் என்னன்னு உடனடியா பாருங்க சார் அப்படின்னு தகவல் சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னதை கேட்டு சேகருக்கு பிபி ஏறிடுச்சு. சேகர் சைதாப்பேட்டையை சேர்ந்தவர். அவரோட மனைவி சரளா குன்றத்தூர்ல பிறந்து வளர்ந்தாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகும்போது 15 வயசு வித்தியாசம். ஆனாலும் திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்கு 2 மகன்களும் இருந்தாங்க. மூத்த மகன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தான். 2வது மகன் ரஞ்சித் குமார் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாரு. ஆபீஸ்ல இருந்து அவசரமா வீட்டுக்கு கிளம்பினாரு சேகர். இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவரோட வீட்டுல இருந்து கையில பையோட ஒரு இளைஞன் பார்க்கிங்ல நின்ன சரளாவோட ஆக்டிவாவை எடுத்துக்கிட்டு வேகமா போனாரு. இதை பார்த்தவங்க சேகருக்கு தகவல் சொன்னதோடு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சேகர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி குன்றத்தூர் போலீஸ் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டோட கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்த போலீஸுக்கு தலையை சுத்தி போச்சு. அந்த வீட்டு ஹால் முழுசும் ரத்தமா இருந்தது. ரத்த வெள்ளத்துக்கு நடுவுல கொடூரமான முறையில ஒரு பெண் இறந்து கிடந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன அடையாளத்தை வச்சு அது சரளான்னு போலீஸ் முடிவுக்கு வந்தாங்க. முகம் மட்டும்தான் அடையாளம் தெரியற மாதிரி இருந்தது. ஆனா சரளாவோட தலை நசுங்கி போயிருந்தது. வீட்டுல போலீஸ் இருக்கிறத பார்த்து சேகரோட பதற்றம் இன்னும் அதிகமாச்சு. ஹால்ல ரத்த வெள்ளத்துல செத்து கிடந்த சரளாவை பார்த்து தலையில அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ சரளா, என்னாச்சுமா உனக்கு, முடியலையே அப்படின்னு செவுத்துல முட்டிக்கிட்டு கத்துனாரு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அவரை சமாதானப்படுத்தினாங்க. அவங்க வீட்டுல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போன அந்த இளைஞன் பத்தி சொன்னாங்க. என்னோட வாழ்க்கையில நான் பண்ண ஒரு பெரிய தப்பு தான் சரளாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சேகர் தன்னோட நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுதாரு. சரளாவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணதுல ஒரு இரும்பு கம்பியால அவங்க தலையில பல முறை அடிச்சு துடிதுடிக்க சாகடிக்கப்பட்டிருக்காங்கன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க கழுத்துல இருந்து செயின் அறுத்ததுக்கான காயங்களும் இருக்கிறதா ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல தெரிய வந்துச்சு. சரளா வீட்டுல இருந்த நேரத்துல அவங்க கூட சேகர் இல்ல. அப்படின்னா கொலை பண்ணிட்டு நகையை பறிச்சுக்கிட்டு அவங்க வண்டியிலேயே தப்பிச்சு போன அந்த நபர் யாரு அப்படிங்கிறதுல இருந்து போலீஸோட விசாரணை தொடங்குச்சு. ஒரு கொலை நடந்தா குற்றவாளி யாரா இருக்கும்னு சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் விசாரணையை நடத்துவாங்க.
ஆனா சரளா கொலை வழக்குல குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சேதான் போலீஸ் அவனை தேடினாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நடந்ததுன்னு சொன்னதும் அந்த அபார்ட்மெண்ட்டோட சிசிடிவி கேமரா பதிவும் கொலைகாரன் யாருன்னு தெளிவா காட்டுச்சு. 7 மணி அளவுல சரளா வீட்ல இருந்து அவங்க கத்துற குரல் கேட்டு நாங்க போய் பெல் அடிச்சு பார்த்தோம். அவங்க பதில் சொல்லல. ஆனா உள்ள இருந்து அவனோட குரல் மட்டும் வந்துச்சு. நாங்க பயந்து திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு. 7:30 மணி இருக்குங்க. அந்த தம்பி ஒரு பேகை எடுத்துட்டு கீழே வந்தாரு. சரளா அம்மாவோட வண்டி எடுத்துக்கிட்டு அதுல வேகமா கிளம்பி போயிட்டாருங்க அப்படின்னு செக்யூரிட்டி சொன்னாரு. விசாரணையில ஒவ்வொருத்தர் சொன்னதையும் கேட்டு மனசுடைஞ்சு போன சேகர், நான் பாவி, என்னோட சரளா இறப்புக்கு நானே காரணமாயிட்டேனே அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறினாரு. சரளாவோட இறப்பு சேகருக்கு ரொம்ப வலிய தந்துச்சு. வழக்கமா ஒரு கொடூரமான கொலை நடந்தா மக்களுக்கு அவங்க குடும்பத்து மேல ஒரு அனுதாபம் வரும். ஆனா சரளாவோட கொலைய பத்திரிகைகள்லையும் செய்திகள்லையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட மக்களுக்கு அவங்க மேல அனுதாபம் வரல. தப்புக்கு தொண போனதுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. ஒரு குடும்பத்தோட சாபம் சும்மா விடுமா அப்படின்னு மனசுல இருந்த ஆதங்கத்தை வார்த்தைகளால தீர்த்துக்கிட்டாங்க. சரளாவும் சேகரும் அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க வீட்டில இருந்து தப்பிச்சு போன அந்த நபர் யாரு? சிசிடிவி காட்டின அந்த உருவம் யாரு அப்படின்னு பல கேள்விகள் எழுதா. அவங்க வீட்டில இருந்து கிளம்பி போனது வேற யாரும் இல்ல, சரளா சேகரோட மூத்த மகன் தஷ்வந்த். அவனை தான் போலீஸ் தேட ஆரம்பிச்சாங்க. மகனே அம்மாவை கொடூரமா கொன்னிருக்கானா ஷாக் ஆகுறீங்களா? ஆமா, சரளாவை கொன்னது அவங்களோட ஆசை மகன் தஷ்வந்த். மகன் ஒரு பெரிய மன்னிக்க முடியாத தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த நேரத்தில் அவனுக்கு சப்போர்ட்டா இருந்து அவனை வெயில எடுக்க போராடின அவனோட அதே அம்மாவைத்தான் தேங்காய் உரிக்கிற இரும்பு கம்பியால அடிச்சே கொன்னிருந்தான் தஷ்வந்த். தன்னோட ஆசை நிறைவேறணும்னா என்ன வேணா செய்யலாம்னு நினைக்கிற ஆளு தஷ்வந்த். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகாம அப்பா அம்மா தாத்தா கிட்ட காசு வாங்கி சூதாட்டம் போதைன்னு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். டிசம்பர் 7ஆம் தேதி கூட அவங்க அம்மா கிட்ட பணம் கேட்டு சண்டை போட்டிருக்கான். வேலைக்கு போறதில்ல. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட உங்க அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காரு. தேவையில்லாத பழக்கத்துக்காக எப்பவும் பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. இந்த தடவை உனக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சரளா பணம் தர மறுத்திருக்காங்க. அவங்க தர மறுத்ததால அவங்கள கொடூரமா கொன்னுட்டு அவங்க தாலி செயின் வீட்டில் இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி இருக்கான்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. மனிதர்கள் 100% நல்லவர்களும் இல்ல, கெட்டவர்களும் இல்ல. எல்லாருக்குள்ளேயும் எல்லா விஷயங்களும் இருக்கு. எந்த குணாதிசயங்கள் அதிகமா இருக்கோ அதை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோம். பெற்ற தாயையை கொடூரமா கொல்றது மேட்ரிசைட் அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க. பெத்ததுக்கான கடமையத்தான் அவங்க செய்யறாங்க அப்படிங்கிற எண்ணம் அதுவே தாய் தந்தைக்கு மரியாதை கொடுக்காம மதிப்பு கொடுக்காம இருக்க வைக்குது. தப்பாவே இருந்தாலும் அம்மா கிட்ட இருந்து ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கும்போது அது கிடைக்கலன்னா அவரை கொன்னாலாவது தனக்கு வேண்டியது கிடைச்சிடும்னு வக்கரமா மாறுறதா மருத்துவத்துறை வகைப்படுத்துது. தஷ்வந்த் ஏற்கனவே ஒரு கொடூரமான குற்றம் செஞ்சுட்டு ஜெயிலில் இருந்தவன். அவனுக்கு அப்போ ஆதரவா இருந்தது அவனோட குடும்பம். இந்த முறை அவங்க அம்மாவையே கொண்டு இருக்கிறதால குடும்பத்தோட சப்போர்ட் இருக்காது. அப்படின்னா அவனுக்கு இப்போ யார் ஆதரவா இருப்பாங்க? அவன் எங்க தலைமறைவா இருப்பான்னு போலீஸ் ப்ராபபிலிட்டிஸ் அனலைஸ் பண்ணாங்க. அவனோட செல்போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணலாம்னு பார்த்தாங்க. ஆனா அது சுவிட்ச் ஆஃப்னு வந்ததால அதுக்கு மேல அந்த கேஸை எப்படி நகர்த்துறதுன்னு தெரியாம திணறுனாங்க போலீஸ். ஏட்டு, அவ 6 மாசம் ஜெயில இருந்தான்ல, அப்ப அவங்க கூட இருந்த கூட்டாளி யாருன்னு பாருங்க. அவங்க மூலமா தஷ்வந்துக்கு ஏதாவது உதவி கிடைச்சிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு இன்ஸ்பெக்டர் சார்லஸ். இன்ஸ்பெக்டரோட அந்த கணிப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஜெயிலில் அவங்க கூட இருந்தவங்களை தேடி விசாரிச்சாங்க. அதில் ஒருத்தன் சொன்ன தகவல் தஷ்வந்தை பிடிக்க போலீஸ் பயணிக்க வேண்டிய திசையை காட்டுச்சு. டிசம்பர் 7ஆம் தேதி அவசரமாக வந்து என்னை பார்த்தான். கொஞ்சம் நகைங்களை கொடுத்து அதை விற்று கொடுக்க சொன்னான் சார். நகைங்களை விற்கிறதுல மணிகண்டனுக்கு அனுபவம் இருக்குது. அதனால் அவன் விற்று பணம் கொண்டு வந்து கொடுத்தான். பணம் கொடுக்க லேட்டாச்சு. அவன் நினைச்ச மாதிரி அதிக தொகை கிடைக்கலன்னு மணிகண்டன் அப்போ திட்டி தீத்துட்டு இருந்தான் சார் தஷ்வந்த் அப்படின்னு சொன்னான் பிரபு. எனக்கு இப்போ நேரம் இல்லை, நான் இங்கே இருக்க முடியாது. பெங்களூர் போய் அங்கேருந்து பஸ்லேயே மும்பை போகிறதா தஷ்வந்த் சொல்லிட்டு கிளம்புனா சார். மணிகண்டா அப்படி சொன்னான். தஷ்வந்தோட ஜெயில் கூட்டாளிங்க சொன்ன தகவலை வச்சு பஸ் ஸ்டாண்ட்களில் விசாரிச்சாங்க போலீஸ்.
அவனோட புகைப்படத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்ச பஸ் ஹெல்பர் ஒருத்தர் அவன் அவங்க பஸ்ல டிராவல் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா அவன் வேற பேர்ல பெங்களூருக்கு டிக்கெட் புக் பண்ணி போயிருந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவனை பெங்களூர்ல தேடுறது பலன் இல்ல. அவன் மும்பை போயிருப்பான்னு தஷ்வந்த் கூட்டாளி மணிகண்டன் சொன்னதை நினைவில் வச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் சார்லஸ் தஷ்வந்தை தேடிக்கிட்டு மும்பை போனாரு. மும்பை ஒரு பெரிய நகரம், மாநகரம். அங்க இவனை எப்படி தேடுறதுன்னு புரியாம இருந்தாரு. போலீஸ் ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்ததை வச்சு அவர் யூகிச்ச ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சு. தஷ்வந்த ரேஸ் கிளப், சூதாட்டம் நடக்கிற கிளப்கள்ல தேட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட கணிப்பு தப்பல. ஒரு ரேஸ் கிளப்ல ரேஸுக்காக பணம் கட்டிட்டு இருந்தவனை மடக்கி பிடிச்சாங்க தமிழ்நாடு போலீஸ். தஷ்வந்த் பார்க்க ஸ்மார்ட்டா இருப்பான். பேச்சாலேயே எல்லாரையும் மடக்கிற திறமக்காரன். என்ன சார், என்னதுக்கு பிடிக்கிறீங்க? ஒரு தப்பும் செய்யாதவன் மாதிரி சவுண்டு போட்டான் தஷ்வந்த். சொல்றோம், எதுக்காகன்னு சொல்றோம். தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சென்னைக்கு வாப்பா அப்படின்னு சொன்னார் சார்லஸ். தஷ்வந்த் இன்டெலெக்சுவலா யோசிக்கிறவன். அவனை பஸ்ல சென்னைக்கு அழைச்சிட்டு வர்றது ஆபத்துன்னு சுதாரிச்சவரு ஃப்ளைட்ல அவனை அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு வர முடிவு பண்ணாரு. கையில விலங்கு போட்டு தஷ்வந்தை பாதுகாப்பா மும்பை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க நடந்த ஒரு விஷயம் அவனுக்கு சாதகமா போச்சு. தஷ்வந்த கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போறத பார்த்து சிஆர்பிஎஃப் போலீஸ் என்ன விஷயம்னு விசாரிச்சாங்க. இவன் ஒரு கொலை குற்றவாளி, இவனை அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாரு இன்ஸ்பெக்டர். சார், அக்யூஸ்டு பேசஞ்சர்ஸ் கூட டிராவல் பண்ண வைக்க முடியாது. தனியா பாதுகாப்பா அழைச்சிட்டு போக ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதன்படி தான் அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு அவங்க தஷ்வந்தை அழைச்சிட்டு போக அனுமதி தரல. வேற வழி இல்லாம மும்பையில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி போலீஸ் டீமும் தஷ்வந்தும் தங்கினாங்க. அவனை சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் கையெறு நிலைதான்னு ரொம்ப அலர்ட்டா இருந்தாங்க போலீஸ் டீம். ஏர்வேஸ் புரோட்டோகால் படி தஷ்வந்தை சென்னைக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில் ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க. அப்போ டாய்லெட் போறதா சொல்லிட்டு போனான் தஷ்வந்த். கூடவே 2 போலீஸ் காவலுக்கு போனாங்க. ஆனா அவங்களை ஏமாத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனான். விஷயம் தெரிஞ்சு அவனை துரத்துக்கிட்டு போனாரு இன்ஸ்பெக்டர் சார்லஸ். ஏர்போர்ட் காம்பவுண்டை தாண்டி ஓடினவன் அங்க இருந்த ஒரு சுவர் மேல ஏறி குதிச்சு தப்பிச்சு போனான். துரதிருஷ்டவசமா இன்ஸ்பெக்டர் சார்லஸ் குதிச்ச இடத்துல பள்ளம் இருக்க கால் முறிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டிய நிலைமைக்கு ஆளானாரு. கொடூரமான கொலைகாரனை போலீஸ் சரியா ஹேண்டில் பண்ணல, அவங்களே தப்பிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மீடியாக்கள் பிரேக்கிங் நியூஸ் போட்டுச்சு. மீடியாக்களோட பிரஷரால இன்ஸ்பெக்டர் சார்லஸ்க்கு சஸ்பென்ஷன் ஆர்டரை ரெடியாக்குச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஒரு பக்கம் கால் முறிவு, இன்னொரு பக்கம் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் இல்லாம சஸ்பென்ஷன் ஆர்டர் ரெடியாகிட்டு இருக்குங்கிற டென்ஷன் இன்ஸ்பெக்டருக்கு. விடாம மறுபடியும் தஷ்வந்தை தேட ஆரம்பிச்சாரு. சென்னைக்கு போனா தஷ்வந்தோட தான் போறதுன்னு ஒரு முடிவுல இருந்தாரு. ஏற்கனவே போலீஸ் வந்து தேடி பிடிச்சிட்டதால இந்த முறை அவன் ரேஸ் கிளப்ல இருக்க வாய்ப்பில்ல. அதனால அவனை வேற இடங்கள்ல தேடணும்னு ஒரு யோசனை வந்துச்சு அவருக்கு. சென்னையில இருக்கிற தஷ்வந்தோட ஜெயில் கூட்டாளி மணிகண்டனை விசாரிக்க ஒரு டீம் அனுப்புனாரு. உண்மையை சொல்லாம ஏதேதோ சொல்லி தவிர்க்க பார்த்தான் மணி. போலீஸ் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அதுக்கப்புறம் அவன் எங்க இருக்கலாம்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தான். அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். அவனுக்கு சில செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கூட பழக்கம் இருந்துச்சு. அதுல ஒருத்தவங்க இப்போ மும்பையில் இருக்காங்க. ஒரு வேளை அவன் அங்க போயிருக்கலாம் சார் அப்படின்னா மணிகண்டன். அவன் கொடுத்த க்ளூவை வச்சு மும்பைல செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஏரியால மும்பை போலீஸ் டீமோட சேர்ந்து சர்ச் பண்ணாங்க. அப்போ லட்சுமிங்கிறவங்க வீட்டுல தலைமறைவா இருந்த தஷ்வந்தை சுத்தி வளைச்சு பிடிச்சாங்க. முதல் முறையா தஷ்வந்தை தப்பிக்க விட்ட இன்ஸ்பெக்டர் 2வது முறை அவனை தேடி பிடிச்சு பத்திரமா சென்னைக்கு கொண்டு வந்தாரு. அதனால அவரோட சஸ்பென்ஷன் ஆர்டரும் கேன்சல் ஆச்சு. 2 பெரிய கொடூர கொலைகள் செஞ்ச குற்றவாளியை படம் பிடிக்க கோர்ட்டுல பத்திரிகைக்காரங்க கூடிட்டாங்க. தஷ்வந்த் செய்திகள்ல வர்றது 2வது குற்றத்துக்காக. 6 மாசத்துக்கு முன்னாடியே வேறொரு குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டவன். அப்ப அவன் செஞ்ச தப்பு என்னன்னு கேட்டா நீங்க மிரண்டு போயிருவீங்க. தஷ்வந்த். இந்த பேரை கேட்டாலே மக்கள் பயந்தாங்க. அவன் செஞ்ச முதல் கொலை குழந்தைங்களை வச்சிருக்கிற எல்லாரையும் பயங்குறுத்துச்சு. குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியில போனாலே பாதுகாப்பு இல்லைன்னு பெத்தவங்களை பயப்பட வச்சுச்சு அந்த சம்பவம். பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா கூட யாரையும் நம்பக்கூடாதுன்னு உணர வச்சது அந்த சம்பவம். அந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சரியா 10 மாசம் முன்னாடி போகணும். பிப்ரவரி 5, 2017 சென்னை மாங்காடு பக்கத்துல இருந்த மதனந்தபுரம் மாதா நகர்ல இருந்த நிகிதா அடுக்குமாடி குடியிருப்புல வாழ்ந்துட்டு வந்தாரு பாபு. மனைவி ஸ்ரீதேவி. 7 வயசுல ஒரு பொண்ணு, 4 வயசுல ஒரு பையன். அவரோட குடும்பம் ரொம்ப அழகானது.
பாபுவோட 7 வயசு பொண்ணு ஹாசினி படு சுட்டி. அந்த தெருவில் இருந்த எல்லாரோடையும் அன்பா பழகிறவ. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி இருக்கும். அபார்ட்மெண்ட் வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்தா. ஹாசினி, இங்க வாச்சலாம், நம்ம மார்க்கெட் போயிட்டு வருவோமா அப்படின்னு பாபு அவரோட மகளை கூப்பிட்டாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் விளையாடிட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க, கேம் இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஹாசினி செல்லமா கேட்டதை தவிர்க்க முடியாம அவளை விளையாட விட்டுட்டு பாபு, ஸ்ரீதேவி, தேஜஸ் 3 பேரும் கிளம்பி போனாங்க. ஹாசினியை அவங்களோடவே அழைச்சிக்கிட்டு போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவ உயிரோட இருந்திருப்பா. அவங்களோட அந்த ஒரு முடிவு அவளை அவங்க கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக்கிடுச்சு. தூரம்னா கூப்பிட்டா கூட ஹாசினி வர முடியாத தூரம். பாபு கடைக்கு போயிட்டு 1/2 மணி நேரத்துல திரும்பி வந்து பார்த்தப்போ வாசல்ல விளையாடுகிட்டு இருந்த ஹாசினியை காணோம். நெய்பர்ஸ் வீட்டுல விளையாடுகிட்டு இருப்பாங்கன்னு நினைச்ச பாபு அக்கம் பக்கத்துல வீடுகள்ல ஹாசினியை தேடினாரு. ஆனா அவங்க யார் வீட்டுலையும் அவ இல்ல. அவங்களோட கெட்ட நேரம், அந்த அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டியும் இல்ல, சிசிடிவி கேமராவும் இல்ல. திருமுழுக்க 1 மணி நேரமா ஹாசினியை தேடினாங்க. ஆனா அவளை பத்தி ஒரு விவரமும் தெரியல. பதற்றமான பாபு மாங்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 9:30 மணிக்கு புகார் பண்ணாரு. பாபு இருந்த அதே அபார்ட்மெண்ட்ல வேறொரு பிளாக்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க சேகர், சரளா குடும்பம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்த தஷ்வந்த் வேலைக்கு போகாம மொபைல், லேப்டாப்ல படங்கள் பார்க்கறது, வீட்டில் பெட் டாக்ஸ் வளர்க்கறதுன்னு இருந்தான். ஹாசினி காணாம போனதை கேட்டு அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாரும் பாபுவுக்கு ஆறுதல் சொல்ல தஷ்வந்தும் பாபு கூடவே அவளை தேட உதவிக்கிட்டு இருந்தான். 48 மணி நேரமாகியும் ஹாசினி பத்தி எந்த தகவலும் இல்லை. பணத்துக்காக ஹாசினியை கடத்தி இருந்தா போனுக்கு கால் வரும்னு கால் ட்ரேசிங் செட்டப் போட்டு பாபு வீட்டில் போலீஸ் அலர்ட்டா இருந்தாங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. என்ன நடந்திருக்குன்னு போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. 2வது நாள் அந்த அபார்ட்மெண்ட் இருக்கிற தெருமுனையில இருந்த கோயில்ல சிசிடிவி கேமரா இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த கோயில்ல சிசிடிவி கேமரா இருக்கு பாருங்க, அதுல ஏதாவது வீடியோ ஆதாரம் கிடைக்குதான்னு செக் பண்ணி பாருங்க, குயிக் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் உத்தரவு போட்டாரு. ஹாசினி காணாம போன பிப்ரவரி 5ஆம் தேதி சாயங்காலத்திலிருந்து பதிவாகி இருந்த வீடியோவை ஆராய்ச்சி பார்த்தாங்க. அதுல குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி எந்த காட்சியும் பதிவாகல. அட என்னையா இது, இதுல எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, எப்படித்தான் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மண்டையை பிச்சுக்கிட்டாரு. 7 வயசு பொண்ணு காணாம போன விஷயம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் போலீஸ் அப்படின்னு டிவி நியூஸ்கள்ல ஃபிளாஷ் ஆக விஷயம் ரொம்ப சென்சேஷனல் ஆகிடுச்சு. போலீஸ் கையில் இருக்கிற ஒரே ஒரு துருப்புச்சிட்டு அவங்க தெருவில் கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ். அதை மறுபடியும் ஒரு டீம் ரொம்ப துல்லியமா பார்த்தாங்க. அப்ப அவங்க கண்ணுல பட்ட 2 நிகழ்வுகளுக்கு தொடர்பு இருக்குமோன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்துச்சு. 8 மணி அளவுல ஒரு இளைஞன் ஒரு பேகை கொண்டுட்டு போறான். அவன் திரும்பி வரும்போது அவன் கையில அந்த பேக் இல்ல. அதே நபர் மறுபடியும் 9 மணிக்கு கையில 2 வாட்டர் பாட்டிலோட வெளியில போறான். திரும்பி வரும்போது அவன் கையில அந்த பாட்டில்ஸ் இல்ல. பிப்ரவரி 5ஆம் தேதி சாயங்காலம் பதிவாகின காட்சிகள்ல அந்த இளைஞனோட நடவடிக்கை போலீஸுக்கு சந்தேகத்தை எழுப்புற மாதிரி இருந்துச்சு. அந்த பையன் யாருன்னு விசாரிங்க, பாபுவை கூப்பிட்டு அவருக்கு இவனை தெரியுமான்னு கேளுங்க, 2 பேருக்குள்ள ஏதாவது முன்விரோதம், பகை இருக்கான்னு நல்லா விசாரிங்க, ஓகே? அக்கம் பக்கத்துல விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்டார் இன்ஸ்பெக்டர். பாபு வந்து அந்த வீடியோல இருந்த இளைஞனை அடையாளம் கண்டுபிடிச்சாரு. அது வேற யாரும் இல்ல, அவங்க அபார்ட்மெண்ட்ல குடியிருந்த தஷ்வந்த் அப்படின்னு தெரிஞ்சது. பிப்ரவரி 8ஆம் தேதி காலையில 7 மணிக்கு முகலிவாக்கம் ஏஜிஎஸ் பூங்கா கிட்ட வச்சு தஷ்வந்த போலீஸ் விசாரணைக்காக அழைச்சுக்கிட்டு போனாங்க. என்ன விடுங்க, எதுக்காக என்ன பிடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ், தகராறு செஞ்சான் தஷ்வந்த். வீடியோல இருந்தது தஷ்வந்த் தான் உறுதிப்படுத்துச்சு அவனோட அப்பாச்சே வண்டி. வீடியோல இருந்த வண்டியும் இளைஞனும் அவன்தான்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் அவனை விசாரணைக்கே அழைச்சுக்கிட்டு போனாங்க போலீஸ். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நானும் உங்க கூட சேர்ந்து தானே ஹாசினியை தேடுனேன், என்ன எதுக்கு பிடிச்சிட்டு போறீங்க, விடுங்க என்ன கூப்பாடு போட்டு பார்த்தான் தஷ்வந்த். ஆனா எதையும் போலீஸ் கண்டுக்கல. வேற வழி இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் அவன் கொடுத்த வாக்குமூலம் எல்லாரையும் கதிகலங்க வச்சது. பெத்த அம்மாவையே பணம் தரலைன்னு துடிக்க துடிக்க அடிச்சு கொன்னவன் சிறுமி ஹாசினியை என்ன பண்ணான்னு கேட்டா மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கையே உங்களுக்கு போயிடும். ஹாசினிக்கு என்ன ஆச்சு?
அவ எங்க அப்படின்னு உங்களுக்குள்ள எழற இந்த கேள்விகளுக்கான விடைய அடுத்த எபிசோட்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing, and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience. While staying true to the essence of the stories being told, keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.